என் பேர் தனவேல் சுப்பிரமணியன். என் ஊர் கடலூர் மாவட்டம் திட்டுவடி வட்டம் கொட்டார கிராமம். என் குடும்ப கஷ்டத்துக்காக நான் துபாய்க்கு வேலைக்கு வந்தேன். என்னோட கம்பெனி பேர் வந்து பிக் ட்ரீம் ஸ்டார் டெக்னிக்கல் சர்வீஸ் எல்எல்சி. கம்பெனி இருக்கிற இடம் வந்து தேரா லைஃப் ரோடு. என் ஓனர் பேர் வந்து எட்வின்ஸ் எஸ்எம்சான். அவருடைய ஊர் வந்து கேரளா மாநிலம் திருவனந்தபுரம். எனக்கு கொஞ்ச நாளாக உடம்பு ரொம்ப முடியலன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவர் ஊருக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே மாட்டுறாங்க. என்ன பைப்புட்டுன்ற வேலைக்கு அழிச்சிட்டு வந்துட்டு இங்கே கண்ட வேலைலாம் செய்ய சொல்கிறாங்க. கேட்டால் திட்டுறாங்க கட்ட வார்த்தையில் ஃபேமிலியெல்லாம் ஈர்த்து. என்னால் அங்கே இருக்கவே முடியல. நான் வந்து 1 வருஷம் 1 மாதம் ஆச்சு. என்னால் இருக்க முடியல. என் உடம்பு கண்டிஷன் ரொம்ப ஒரு மாதிரியாக போயிட்டே இருக்கு. ஒய்ஃபுக்கும் ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லி போன மாதம் 30ஆம் தேதி சொன்னாங்க. நான் அங்கே இருக்கிற கஷ்டத்தை என் ஃபேமிலிகிட்ட என்னால் சொல்ல முடியல. தயவு செஞ்சு மத்திய அரசுக்கும் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன இங்கே துபாயிலேருந்து மீட்டு நம்ம தாயகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன அழைச்சிட்டு போயிட்டு என்ன நல்லபடியாக வச்சுக்கிட்டு என் உடம்பு ரொம்ப முடியல. தயவு செஞ்சு ஸ்டாலின் ஐயா என்ன நல்லபடியாக தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு போகுமாறு அவர்கிட்ட வணங்கி கேட்குறேன். தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஐயா ஸ்டாலின் ஐயா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த துபாயில் வேலை செய்கிறவங்களாம் நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை. நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்குறேன். இந்த துபாயில் இந்த மாதிரி நடக்குது. ஸோ துபாயை பொறுத்தளவில் பெரிய பணக்கார நாடு, சொல்லவே தேவையில்லை. பார்த்தீங்கன்னா அப்படி தான் லக்ஸுரி வாழ்க்கை. ஸோ அங்கே வேலை செய்கிற ஊழியர்களுக்கு இந்த சில கம்பெனிகளில் சம்பளமே கொடுக்க மாட்டாங்களாம். எத்தனையோ பேர் துபாயில் போயிட்டு விசிட் விசாவில் போயிட்டு வேலை இல்லாமல் சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோலாம் போட்டிருக்கிறாங்க. மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. துபாய்க்கு வந்து நீங்கள் வேலைக்கு போகிறத தவிர்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அங்கே வந்து ட்ரெயின் மாதிரிக்கே படித்து கொடுத்து அந்த வேலை பழகி அதுக்கப்புறம் தான் சம்பளமே கொடுக்குறாங்கண்ணா. அதனால் நீங்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு வேலைக்கு போங்க. துபாயை நம்பி போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வீட்டு உட்காந்துருக்கணும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்குறேன். துபாயில் போயிட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க. பெண்கள் வீட்டு வேலைனாலும் சமாளிச்சுக்கிறாங்க, இந்த ஆண்கள் தான் பாவம். என்ன பண்ணுறது? நீங்கள் மற்ற நாடுகளுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதத்துலேருந்து